தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நூல் வெளியீட்டு விழாவினுடைய தொகுப்பை நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். நூல் வெளியிடுவது பதிப்பகங்கள் வழக்கமாக செய்கின்ற ஒன்று. அதுக்கான விழாக்களையும் அவர்கள் நடத்துவது வழக்கமான ஒன்றுதான். ஏன் இந்த தொகுப்பு இதற்கு ஒரு முன்னோட்டமாக இதை சொல்கிறோம் என்று சொன்னால், அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நூலாக இது இருக்கிறது. ஒரு தூக்கு கைதியின் வாக்குமூலம் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. இதனுடைய வெளியீட்டு விழா கடந்த சனிக்கிழமை அன்று கவிக்கோ மன்றத்தில் நடந்தது. இதற்கு பின்னால ஒரு செய்தி இருக்கிறது. ஒரு தூக்கு கைதியின் வாக்குமூலம் என்ற அந்த புத்தகத்தில் இருந்தாலும் கூட, அவர் தூக்கு தண்டனை பெற்றவர். அதன் பிறகு ஒரு கட்டத்தில் அவர் ஆயுள் தண்டனையாக அது குறைக்கப்படுகிறது. தூக்கு செல்வம் அவர்கள் இந்த புத்தகத்தினை எழுதியிருக்கிறார் சிறையில். இந்த புத்தகம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு பதிப்பகத்தினுடைய பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள் ஒரு வழக்கு சம்பந்தமாக 4 நாட்கள் மத்திய சிறையில் இருக்க வேண்டிய ஒரு சூழல். அப்போதுதான் செல்வத்தை அவர் அங்கே சந்திக்கிறார். சந்திக்கின்ற பொழுது தான் எழுதிய அந்த குறிப்புகளை எல்லாம் அவரிடம் காமிக்கின்ற பொழுது, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது புத்தகமாக மாற்றலாமா, புத்தகமாக இதை போடலாமா அப்படின்னு சொல்கின்ற பொழுது, அதிலிருந்து பேச்சு தொடங்கி இன்று அது ஒரு புத்தகமாக வடிவெடுத்து வந்திருக்கிறது. ஏன் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கு செல்வம் என்று சொல்லக்கூடிய அவர் தன்னுடைய அனுபவத்தினை ஒரு 3 பகுதிகளாக பிரித்து எழுதியிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, 32 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவர் சிறையிலேயே இருக்கிறார். ஏன் சிறைக்குள்ளே வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படிங்கிறது ஒரு பாகம். அதுக்குள்ள பல விஷயங்கள் இருக்குது. அவருடைய அந்த பின்னணி, அந்த கிராமிய சூழல், இதெல்லாம் படிக்கணும். எந்த இடத்துல அவர் எந்த பகுதியை சார்ந்தவர் எல்லாமே புத்தகத்தை படிக்கும்போது உங்களுக்கு புரிந்துடும். அது ஒரு பாகம். 2வது பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கு வந்த கைதிகளாக அல்லது அரசியல் கைதிகளாக வந்தவர்கள், பல்வேறு குற்ற வழக்குகள் சம்பந்தம் உள்ள வந்தவர்களை, பெரிய பெரிய விஐபிலாம் இருக்காங்கல்ல, அவர்களை போன்றோர் சந்தித்த அந்த அனுபவங்களை இதில் பதிவு பண்ணுறார். அதில் வித்தியாசமான அனுபவங்கள் அவர் கிடைச்சிருக்குது. படித்து பார்க்கும்போது தெரியும். 3வது பார்த்தீங்கன்னா, சிறையில் செய்யப்பட வேண்டிய சில சீர்திருத்தங்களை குறித்தும் அதில் பதிவிடுறாரு. ஏன்னா நீண்ட காலம் சிறையில் இருக்கிறதுனால அதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது, அடிப்படையாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்க அதை பதிவு பண்ண இந்த மாதிரி ஒரு 3 பகுதிகளாக ஒரே புத்தகம் தான். அதை அவர் 3ஆ பகுத்து வாசகர்களுக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். எனவே இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நூல். அதையெல்லாம் தாண்டி திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள் அந்த துவக்க உரையில் சொன்ன மாதிரி, இது எதுவுமே நியாயப்படுத்தக்கூடிய விஷயம் எதுவுமே அவர் இல்லை. அவர் தனக்கு நடந்த விஷயத்தை, அவர் பார்த்த விஷயத்தை, அவர் அங்கு இருந்த விஷயங்களை எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக தந்திருக்கிறார். அவ்வளோதான். இது எது சரி, எது தவறு, யார் பக்க நியாயம் அதெல்லாம் இல்லை. இது ஒரு பதிவு. அந்த வகையில் இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. கடந்த சனிக்கிழமை அன்று சென்னை கவிக்கோ மன்றத்தில் ஒரு தூக்கு கைதியின் வாக்குமூலம் என்று சொல்லக்கூடிய இந்த நூல் வெளியிடப்பட்டது. மேனாள் நீதியரசர் கே. சந்துரு அவர்கள் இந்த நூலினை வெளியிட எழுத்தாளர் மீரான் மைதீன் அவர்கள் பெற்றுக்கொண்டார். அவரும் அதில் உரையாற்றியிருக்கின்றார். எப்படி இந்த நூல் உருவானது, இது போன்ற பல்வேறு தகவல்கள் அந்த விழாவிலே பகிர்ந்து கொள்ளப்பட்டது. அதை ஒரு தொகுப்பாக தமிழலையின் சார்பிலே இங்கே நாம் உங்களுக்காக பதிவு செய்கிறோம். இந்த நூல் ஒரு ஆக்சிடெண்ட் அல்ல, அது ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. நான் அந்த இடத்துக்கு போனது ஒரு ஆக்சிடெண்ட். அது தெய்வாதீனமா அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக திருச்சி மத்திய சிறையில் நான் ஒரு 4 நாட்கள் கழித்தேன். அது ஒரு புது அனுபவம். ஆஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே அது புது அனுபவமாக தான் இருக்கும். உங்கள் யாருக்கும் அது வேண்டாம். இங்கு சென்ற பொழுது எனக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. அந்த இடத்துல யார் இருப்பாங்கன்னு தெரியாது. அது ஒரு நாள், அது யூஸ்வலாக இந்த மாதிரியான ஸ்பெஷல் அரெஸ்ட்லாம் சனிக்கிழமை ஏர்லி மார்னிங் தான் நடக்கும். நீதியரசர் இருக்கார், அவருக்கே தெரியும். ஆனால் இதெல்லாம் தடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கும் அப்படிங்கிறது வேற ஒரு சோகமான ஒன்று. ஏன்னா ஸ்பெஷல் கேசஸ் தவிர உங்களுக்கு வீக்கெண்டில்
அது ரொம்ப கனெக்ஷன் இருந்தால் தான் நம்ம வந்து ஜட்ஜஸ் எல்லாம் போய் பார்த்து தடுப்பெல்லாம் வாங்க முடியும். அதனால் உங்களுக்கு 2 நாள் எதாக இருந்தாலும் 2 நாள் உள்ளே வச்சிடலான்டா ஒன்று அப்படிங்கிறது தான் அதோடைய நோக்கம். அதுக்கப்புறமா நீங்கள் திங்கக்கிழமை பெயிலுக்கு அப்ளை பண்ணுங்கள், அது செவ்வாய்க்கிழமை கிடைக்கலாம், புதன்கிழமை வெளில வரலாம், அதெல்லாம் வந்து அடுத்த விஷயம். பார்க்க போகிறேன். நான் இருக்கக்கூடிய அந்த என்க்ளோஷரில் யாரெல்லாம் இருந்தாங்கங்கிறது அதுக்கு அடுத்த நாள் தான் தெரிய வருது. அதில் ஒருவர் இப்பொழுது மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தூக்கு செல்வம். அவரை பற்றி எனக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒன்றும் தெரியாது. இன்னும் 2 பேர் இருந்தார்கள். முதல் நாள் இரவுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில் தான் வந்து இந்த மீதி 3 பேர், அதில் 2 பேர் அதிகமாக பேசுவதில்லை, இவர் தான் மிக அதிகமாக பேசிக்கொண்டிருந்தவர். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொருவருடைய கதைகளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அதில் மிக அதிகமாக என்னிடம் பேசியது இப்பொழுது தூக்கு செல்வம் அப்படின்னு நம்ம அழைக்கிறவர். அது பேரெல்லாம் பிறகு தான் தெரிய வருது. ரொம்ப டீட்டெயில்ஸ்குள்ளெல்லாம் போக விரும்பலை, அது என்னுடைய நோக்கமும் இல்லை. அங்கே வந்து உண்மையிலேயே ஒரு சிறைக்கு புதியவனான எனக்கு மிக நட்போடு என்னை பார்த்து கொண்டது அவர் தான். அப்படின்னா எனக்கு ஒரு தட்டு, சாப்பிட்றதுக்கான தட்டு, உணவு. ஆக்சுவலாக அவர் கடைசியில் சொன்னார், நான் கிளம்பி போகும்போது, ஒன்று கவனிச்சிங்களா, உங்களை வந்து இந்த சிறை ஒரு பொருட்டாக கூட கருதலை, உங்களுக்கான தட்டிலிருந்து எதுவும் கூட அவர்கள் இன்னும் உங்களுக்கு அதை வழங்கலை. டெக்னிக்கலி அதெல்லாம் கொடுத்துருக்கணும், அதற்கு ஒருவேளை நிறைய காலதாமதமாகவும் போல இருக்குது. அதுக்குள்ளே நான் வெளில வந்துட்டேன். உணவு, அதாவது உணவுன்னு ஏதோ கொடுப்பாங்க, அந்த உணவோடைய தன்மை அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம், அது புத்தகத்தில் நிறையா வருது. அதை தவிர வந்து ரொம்ப ரிசோர்ஸ்ஃபுல்லான பர்சன் தூக்கு செல்வம். ஊறுகாய் வைத்திருந்தார், பால் வாங்கி தயிர் செய்வார். நான் வந்து எளிமையாக எனக்கு பட்ட விஷயங்களை மட்டும்தான் சொல்கிறேன். நான் ஒரு தத்துவார்த்த ரீதியிலலாம் நான் பேசலை இதில். எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் வந்து காஃபி டீ போட்டு தருவார். அது வந்து ஒரு தனியான ஒரு பகுதி. அவர் அதுக்கு ராஜா. அவருக்கு சிறையுடைய உள் நுட்பங்கள் அத்தனையும் தெரியும். எனக்கிட்ட வந்து நான் பதிப்பாளர் அப்படின்னோடனே அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அப்புறம் பத்திரிக்கை செய்தித்தாள்லாம் வரும், செய்தித்தாளில் என்னுடைய செய்தியை கரெக்டாக காமிப்பார். இங்கே பார்த்தீங்களா, உங்களை பற்றி இங்கே வந்திருக்கு, உங்களுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஹியரிங் வரும், அதில் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற, அவர் வந்து ஒரு தேர்ந்த ஒரு லீகல் பேக்ரவுண்ட் அவருக்கு ஒரு புரிதல் இருந்தது. அஃப்கோர்ஸ் சில விஷயங்கள் அவர் சொன்ன மாதிரி இல்லை. அடுத்து செஷன்ஸ் கோர்ட் போக வேண்டியிருக்கும். நான் அதுக்கு முன்னாடியே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே பெயில் கொடுத்துட்டாங்க. நிறைய பேசினோம். அப்போ வந்து அவர் வந்து, நான் எழுதியிருக்கேன் படிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னார். எழுதியிருக்காரா? அதுக்கெல்லாம் சாத்தியமாக உள்ளுக்குள்ளே அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் அவர் வந்து நிறைய எழுதி வைத்திருந்தார். அதன் பிறகு அதை படிக்க ஆரம்பித்த சிலதெல்லாம் சொன்னார். பட் அதை படிக்கும் பொழுது அதில் படிக்கிறதுக்கு டியூரிங் த டே தான் உங்களால் படிக்க முடியும். இரவு நேரத்தெல்லாம் படிக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய விளக்கு நாள்லாம் வந்து ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அது ரொம்ப பிரைட்டான லைட்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய அறைக்குள்ளெல்லாம் லைட்டெல்லாம் இருக்காது. ஸோ வெளியில் வராந்தால் இருக்கிற லைட்டுக்குள்ளே படிக்கணும். அது என்னை வந்து அப்படியே உள்ளே இழுத்துருச்சு. அது அப்போவே நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் வந்து இந்த புத்தகத்தை பதிப்பிக்கலாமா அப்படின்னு. அவர் வந்து அவருடைய நண்பர் இப்போ மேடையில் இருக்கார். நான் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் சொல்லுவேன். நான் அவர்கிட்ட ஏற்கனவே இந்த புத்தகமாக கொண்டு வரத்துக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு அவரிடமிருந்து நான் அதுக்குள்ளே வெளில வந்துட்டேன். அதுக்கு பிறகு அவர் வந்து புத்தகத்தை பதிப்பிக்கலாம் அப்படின்னு அவருடைய மனைவி மூலமாக சொல்லி, அதற்கு பிறகு ஒரு பிரதி ஒரு பலமுறை அது எனக்கிட்ட வரும்பொழுதே அது ஏற்கனவே அவர் எவ்வளோ முறை எழுதியிருப்பார்னு தெரியாது. அதில் என்னுடைய சில கருத்துக்களை நான் சொன்னேன். இதெல்லாம் வச்சுக்கலாம், இதெல்லாம் வேண்டாம், சிலதெல்லாம் வந்து சொல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது. இது கொஞ்சம் ரொம்ப ப்ரைவேட்டானது, அது நத்திங் டு டூ வித் லீகல் சைட். சில விஷயங்கள் அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்தை சொன்னேன். அப்புறம் புத்தகத்தை பற்றி நிறையா பேசினோம். அவருக்கு வந்து தன்னுடைய கதை வெளியில் வர வேண்டும் என்பது ஒரு மிகுந்த ஒரு ஆர்வம். நான் அப்போ வந்து ஜட்ஜ்மெண்டலாகவே எதுவுமே சொல்லலை. அவர் யார், அவர் என்ன செய்தார், அவருடைய பின்னணி என்ன, அதெல்லாம் எனக்கு இப்பொழுதுக்கு அது எனக்கு ஒரு பொருட்டு கிடையாது. அப்பொழுதே அவர்கிட்ட சொன்னார், இது வந்து நீங்கள் நீதியரசர் சந்துரு கொடுக்கணும், அவருடைய கருத்து வேணும்னு அவர் அப்பொழுதே சொன்னார். ஸோ அதன்படி நாங்கள் வந்து அந்த புத்தகமானதுக்கு பிறகு அவரை தொடர்பு கொண்டு அவருக்கு ஒரு பிரதியை அனுப்பிச்சு, அவரும் இசைந்து அதற்கு அதுக்கு ஒரு மதிப்புரை மாதிரியே அவர் எழுதியிருந்தார்.
நிறைய, அதாவது ஒரு 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 மிக முக்கியமான ஒரு முன்னுரை அது நீங்கள் படிக்கும் பொழுது தெரிய வரும். இப்போ நிச்சயமாக அதை பற்றி அவர் பேசுவார். அதை இன்றைக்கு அப்பொழுது அவர் என்கிட்ட ஒன்று சொன்னார், இந்த புத்தகமாக வரும்பொழுது நான் நீதிமன்றத்தோட அனுமதியோடு நான் அந்த நிகழ்வுக்கு வர பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கே அதெல்லாம் ஆச்சரியம், அதுக்கெல்லாம் அனுமதி கொடுப்பாங்களா, இப்படியெல்லாம் வர முடியுமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அதற்கு உரிய சட்ட ஒரு புரிதலோடு அதை அணுகி அவருக்கு அனுமதி, அப்போ ஒரு சிறையிலிருந்து ஒருவர் இந்த இடம் எல்லாத்தையும் பார்வையிட்டு அவர் அந்த பெண்மணி இதற்கான பரிந்துரையை கொடுத்து இல்லை அவர் வரலாம் என்று சொல்லி அந்த இதை கேட்டு நீதிமன்றமும் அவரை காவலர் துணையோடு இங்கே அனுப்பினது. இதெல்லாம் புதுமை, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இங்கே பல விஷயங்கள் அந்த 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 என்க்ளோஷரில் அவர் இருக்கார், நான் இருக்கேன், இன்னொருவர், நான் சில பேருடைய பெயர்களை எல்லாம் சொல்ல விரும்பவில்லை. அவருக்கு அப்பொழுது ஒரு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது கீழமை நீதிமன்றத்தில். உயர்நீதிமன்றத்தில் அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருந்தார்கள். அது அப்பொழுது வழக்கு வரவில்லை. அதன் பிறகு அந்த வழக்கு இந்த மேல்முறையீட்டில் அது இந்த மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலே அது உச்சநீதிமன்றம் போகுமா என்னங்கிறதெல்லாம் தெரியல. அதுவும் ஒரு பிரபலமான வழக்கு, அதை பற்றி நான் பேச போவதில்லை. ஒருவேளை அந்த புத்தகத்தில் அதை கோடிட்டு காமிச்சிருக்காரா என்னன்னு இப்போ ஞாபகம் இல்லை எனக்கு. இன்னொருவர், அவரும் ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர், அந்த என்க்ளோஷரில் இருந்தவர். அவரை பற்றி ஒரு புத்தகத்தையும் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் அப்படின்னு பூடகமாக அதோட சொல்லி நிறுத்திக்கிறேன். ஸோ அதாவது ஒரு விஐபி கேங் அதில் நான் போய் மாட்டினது. இப்போ அதை அனுப்பிச்சி வச்ச புண்ணியவான்களுக்கு நன்றியை சொல்லிட்டு இந்த புத்தக விழாவுக்கு வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எந்த மாதிரியான வகைமைக்குள்ளே சேர்க்கிறது, ஏன்னா இது புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஆனால் ஐ எம் நோ பார்ட்டி டு த புக். நான் வெறும் ஒரு பப்ளிஷர் மட்டும் இல்லை, மோர் தென் தட் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் இந்த புத்தகத்துக்குள்ளேயும் வரேன்னா, ஏன்னா அவர் எல்லாத்தையும் அதில் பதிவு பண்ணுறார். புத்தகத்தில் லார்ஜ்லி 3 பார்ட்டாக அவர் பண்ணுறார். ஒன்று அவருடைய வாழ்க்கை கதை, அவர் எங்கே தொடங்கி எங்கே போய் எப்படி போய் சிறையில் போய் முடிகிறார் அப்படிங்கிற ஒரு கதை. அது ரொம்ப கவனமாக எழுதப்பட்ட பகுதி, அதோட அதை விட்டுருவோம். அடுத்தது சிறையில் அவர் எவ்வளவு ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கார் அப்படிங்கிறது 25 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கலாம்னு நினைக்கிறேன். 32 ஆண்டுகளில் அவர் தமிழகத்தில் உள்ள அனைத்து மத்திய சிறைகளுக்கும் போயிட்டு வந்துட்டார். ஏன்னா அவர் ஒரு இடத்துல வச்சிருக்க மாட்டாங்க, தூக்கி அடிச்சிருவாங்க. ஏன்னா அங்கே ஒரு பிரச்சனை பண்ணுவார். பிரச்சனை இல்லை, நல்ல விதமாக தான். அதனால் அவரை ஒரு இடத்துலையே வைத்துக்கொள்ள அங்கே இருக்கக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகளுக்கு விருப்பம்ல, அவரை நகர்த்தி வேறு இடத்துக்கு அனுப்பிடுவாங்க. அதனால் அவர் பார்க்காத மத்திய சிறையே அல்ல, கிளைச்சிறைகள் பலவற்றையும் பார்த்திருக்கிறார். அங்கே இருப்பதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்திருக்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு இந்த புத்தகத்திலே படிமங்களாக அதெல்லாம் வரும். அந்த காட்சி அப்படியே இருக்கும். நீங்கள் அந்த ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். அங்கே அவர் சந்தித்த மனிதர்கள், அவர் சந்தித்த வினோதமான வழக்குகள், அத்தனை தகவல்களையும் அவர் கிரகித்து கொண்டு, ரொம்ப முக்கியமாக அவர் யாரையுமே ஜட்ஜ் பண்ணலை. இவன் நல்லவன், இவன் கெட்டவன். ஏன்னா இவருடைய பின்னணியில் இருந்து இவர் யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதை கரெக்டாகவும் இஸ் ஒன்லி டாக்குமெண்டிங். அவர் சிறைக்குள்ளே நாங்கள்லாம் வந்திருக்கோம், யாரையும் எந்த விதத்திலையும் நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அவர்கள் அனைவரை பற்றியும் அவருடைய பார்வையை கொடுக்கிறார். அது சரியான பார்வையா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பிறகு பார்த்துக்கலாம். பட் அத்தனை பேரும் அதில் பலவிதமான ஆட்கள் வராங்க. அதில் விடுதலை புலிகள் இருக்கிறார்கள், அல்லுமா போன்ற இயக்கம், இஸ்லாமிய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அதில் இருக்காங்க, அதெல்லாம் வராங்க. அவங்க அரசியல் கைதிகள் அதில் இருக்கிறார்கள், நெடுமாறன் போன்றவர்கள் இருக்கிறார்கள், சசிகலாவுடைய கணவர் நடராஜன் அதில் வராரு, ஒரு முக்கியமான பாத்திரமாக வராரு. ஸோ இதெல்லாம் சிறையில் சந்திக்கிற பல முக்கியமானவர்கள் அங்கே இருக்காங்க. அதற்கு பிறகு இந்த சிறையுடைய நடவடிக்கை, அது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவணம். சிறைத்துறை என்பது எப்படிப்பட்டது,
அதன் குறைபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு ஆக்டிவிஸ்டாக அவர் வந்து அதில் இயங்குகிறார். எண்ணற்ற ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டத்தை இவரளவுக்கு பயன்படுத்தியவர்கள் யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம். அதெல்லாம் புத்தகத்தில் வருது. இன்னொன்று, அவர் வந்து எந்த அளவுக்கு அவர் குரோனாலாஜிக்கலி விஷயங்களை அவர் ஞாபகம் வைத்து, இப்பொழுது வந்து அவர் சிறைத்துறை அதிகாரிகள் கடந்த 20 ஆண்டுகளில் 30 ஆண்டுகளில் யார் யாருன்னு இப்போ கேட்டிங்கன்னா கடைன்னு சொல்லுவார். இந்த வருடம் வரைக்கும் இவர் இருந்தார், சிறைத்துறை ஐஜி அப்படின்னு வச்சுங்களேன். அதே மாதிரி வந்து நீங்கள் திருச்சி மத்திய சிறை எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் வந்து அங்கே சூப்பரண்டாக இருந்தார், அதுக்கு அடுத்து இவர் வராரு, அப்புறம் இவர் அந்த சிறைக்கு போகிறாரு, அதுக்கப்புறமா இவர் இந்த சிறைக்கு வராரு. என்சைக்ளோபீடியா அதை பற்றி. ஓகே, உள்ளே நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அது எல்லாமே உங்களுக்கு ஆவணமாக. ஸோ இது வந்து தன் வரலாறு. ஒரு விதத்தில் தமிழகத்துடைய அரசியல் சமூக வரலாறு. பல குற்றங்களை பற்றி நாம் வெளியிலிருந்து பேசுகிறோம். அதில் ஒரே ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன். இது எனக்கு பல விஷயங்கள் அதில் நான் வந்து என்னுடைய நண்பர்களுக்கு இந்த புத்தகம் வருவதற்கு முன்னாடியே நான் வந்து இதோடைய பல கதைகளை எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். சிலவற்றையெல்லாம் நான் வந்து வெளிப்படையாக நான் எதையும் சொல்ல போவதில்லை. இந்த ஒரே ஒரு அது குற்றம்னு சொல்கிறது, அதை என்ன வேணாலும் வச்சுங்க நீங்கள். விருத்தாச்சலம் அர்த்தநாரீஸ்வரர் கோவில், அந்த கோவிலின் அர்ச்சகரின் மகன் ஒரு குற்றத்தை செய்கிறார். பிராமணர். ஒரு கொலை அவரால் நடக்கிறது. ஒரு வைர வியாபாரியின் இடமிருந்து என்ன அவருக்கு தோன்றியதோ அந்த வைரத்தை பறிக்க வேண்டும் என்று நீரில் எதையோ கலந்து அவருக்கு கொடுத்து விடுகிறார். அவர் இறந்து விடுவார் என்று அவர் நினைக்கவில்லை. இதெல்லாம் வந்து இவருடைய எழுத்திலிருந்து நான் கேட்டு அந்த கைப்பிரதியில் படித்ததை, நான் ஒன்றும் புத்தகத்தில் மீண்டும் படிக்கலை. நான் இப்போ அந்த ஒரிஜினலோடைய மல்டிபிள் வெர்ஷன்ஸ் நான் படிச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் அதிகமாக டோசேஜ் போட்டுறாரோ என்னவோ அவர் இறந்து விடுகிறார். அவரை வந்து கைது செய்து அதோடு அந்த வாழ்க்கை முடிஞ்சிருது. அது குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறை சென்றவரை விடாமல் அவர் வந்து பல இடங்களில் பின்பற்றார். ஆரம்பத்தில் அவரை வந்து ஐயரேன்னு கேலி பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து அவர் சிறையில் இருந்தபடி சட்டம் கற்று உள்ளே இருக்கக்கூடிய பலருக்கும் உதவி செய்து மனுக்கள் எழுதி தருவதற்கான வற்றையெல்லாம் செய்யக்கூடியவராக அவருடைய வாழ்க்கை எப்படி மீட்சி அடைகிறதுங்கிறத வந்து ஒரு குறுக்குவெட்டு தோற்றம். அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது போன்று பலர் இந்த புத்தகத்துக்குள்ளே வந்துட்டு போவாங்க. நம்ம வெளியிலிருந்து அந்த நபரை நாம் பார்க்கிறோம். அவர் எழுதிய குற்றம் பற்றி பத்திரிகையில் வருகிறது. ஆனால் அதற்கு பிறகு அவர்களுக்கு என்ன ஆகிறதுங்கிறது வந்து இந்த மாதிரியான ஒரு புத்தகத்தில் அதோடைய அந்த பக்கம் உங்களுக்கு வந்து தெரிய வர ஆரம்பிக்கிறது. ஐ திங்க் இப்போ அவர் வந்து அவருடைய சிறை வாசம் முடிந்து இத்தனை நேரம் வெளியில் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவருடைய கணக்குப்படி அவர் இன்றைக்கு சமூகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த 3வது பகுதி நமக்கு தெரியாது. ஓகே, பட் இந்த சமூகத்தில் குற்றங்கள் நடக்கின்றன. குற்றங்கள் நடக்காமலும் சிலர் சிறைக்கு வருகிறார்கள், தண்டிக்கப்படுகிறார்கள். சிறையில் என்ன நடக்கிறது அதை பற்றின ஒரு அமேசிங் பிக்சர் கிடைக்குது. கோலப்பனை கேட்டால் அவர் அந்த பகுதியிலேயே வாழ்ந்தவர், செல்வம் இருந்த பகுதியிலேயே வாழ்ந்தவர். அவர் வேறு ஒன்றை சொல்வார். அந்த காலகட்டத்தில் நடந்த எதுவும் எனக்கு நினைவில் இல்லை, அதனால் அது நான் வசித்த பகுதியில் நடக்கவில்லை. எனக்கு இது புது உலகமாக இருந்தது. இந்த புத்தகத்தில் அவரிடம் கேட்கும் பொழுதும் சரி, பிறகு கைப்பிரதியில் படிக்கும் பொழுதும் சரி, அதன் பிறகு அது புத்தகமானதுக்கு பிறகு பிடிஎஃபாக, அதன் பிறகு அச்சில் படிக்கும் பொழுதும் சரி, அதில் அது வந்து ஒரு காட்ஃபாதர் இட்டாலியன் மஃபியா, அது அமெரிக்கா, சிசிலி அண்ட் அமெரிக்கான்னு வச்சுங்க, அங்கே நடந்ததை போன்ற அல்லது அதைவிட பல மடங்கு பெரிதான ஒன்று தமிழகத்தில் ஒரு பகுதியில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம பலருக்கு ஒரு தெரியாத ஒன்று. அதோடைய ஒரு பெரிய பிக்சர் உங்களுக்கு இதில் கிடைக்கும். இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு அரிதான ஒரு நிகழ்ச்சி. ஆனால் புத்தகம் ஒரு மிகப்பெரிய ஆவணம். அதை படிக்கும் பொழுது உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும். அவருடைய புத்தகம் வெளியாவதில் எனக்கு மகிழ்ச்சி. இதில் வேற அது அவருடைய சட்ட போராட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அவர் சிறையிலிருந்து அவருக்கு வந்து பலருக்கு அந்த மரண தண்டனை கம்யூட் பண்ணப்பட்டது.
குறைக்கப்பட்டது. ஒரு சில டெக்னிக்கல் காரணங்களுக்காக இது உச்சநீதிமன்றத்தோடைய அமர்வு அதை செய்து, அதில் பலர் அவரவர்கள் எத்தனை ஆண்டுகள் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் அப்படியே அதோடு போதும் என்று அனுப்பப்படுகிறார்கள். வெகு சிலரை தவிர, அதில் ஒருவர் இவரும் இவரோடு கூட ஒருவரும், இன்னும் அந்த மாதிரி ஒரு 2-3 பேருக்கு மட்டும் மரண தண்டனை அல்ல, அது ஆயுள் தண்டனை, ஆனால் உடலில் உயிர் இருக்கும் வரை அப்படின்னு. ஸோ அவர் இப்பொழுதைக்கு அந்த சட்ட தீர்ப்பின்படி இவர் சிறைக்குள்ளேயே இருக்க வேண்டும். அதை எதிர்த்து அவர் வெளியில் வருவதற்கான ஒரு போராட்டம், அவருடைய போராட்டம் அது புத்தகத்தில் சிறை பற்றி பல கருத்துக்கள், அவருடைய கருத்துக்கள் வருகின்றன. அதற்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் புக். ஒரு புத்தகத்துடைய அறிமுகம் என்று புத்தகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை சொல்வது அதை படிப்பதின் சுவாரஸ்யத்தை போக்கிவிடும். இந்த புத்தகத்தை ஒரே இரவில் படித்து முடித்துவிட்டு அதற்கு ஒரு முன்னுரை எழுதக்கூடிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. அந்த முன்னுரை விரிவாக பல்வேறு கருத்துக்களை நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் அதையெல்லாம் நான் இங்கே மறுபடியும் கூறப்போவதில்லை. சிறை பற்றிய ஒரு சில அனுபவங்களை மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். முதலில் இந்த நூலை எழுதிய செல்வத்திற்கு பாராட்டுகள். நூலை எழுதியவர்கள் எல்லாரும் சுதந்திரமாக இருந்தால் அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. நூலை எழுதியவர் சுதந்திரம் இல்லாத காலத்திலும் இன்றைக்கு அவர் இந்த மேடையிலே அவரை அமர்த்தியிருப்பது இந்த நூறுக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டு சிறைகள் இன்னும் ஒரு படி முன்னேறி இருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பல சிறை கைதிகளுடைய வழக்குகளை நடத்திய போதெல்லாம் என்ன மாதிரியான எதிர்ப்புகள், நீதிபதிகள் அதை எப்படி அணுகினார்கள் என்பதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். பல நீதிபதிகளுக்கு சிறை பற்றி எந்த புரிதலும் கிடையாது. அதனால் தீர்ப்புகளும் அப்படித்தான் வரும். எனக்கு தெரிந்து சில வழக்குகளில் நீதிபதிகள் நேரடியாக கேட்டிருக்கிறார்கள், எதுனா 5 ஸ்டார் ஹோட்டலா, இது வேணும் அது ஒன்று கேட்குறீங்களே, இது 5 நட்சத்திர விடுதியா என்று கேட்டிருக்கிறார்கள். அப்போது ஒன்று, நீதிபதிகளும் எப்பயாவது ஒரு முறை சிறைக்கு போனால் நல்லா தான் இருக்கும். நாம் சிறைகளை இன்னும் உத்து பார்க்க வேண்டும். நாம் போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதை ஒரு அருங்காட்சியமாக இருந்தால் தான் பார்க்க வேண்டும் அவசியம் இல்லை. அந்த அருங்காட்சியத்தை பார்த்த அனுபவம் இந்த புத்தகத்தை படித்தால் கிடைக்கும். இதை நாம் படித்து விட்டு சும்மா இருக்கக்கூடாது. நம்மளும் ஒரு 4 கடிதாசி அரசாங்கத்துக்கு எழுத வேண்டும். இந்த சுகன்யா சாந்தா வழக்கை பற்றி நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், இந்தியாவுடைய சிறையில் என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதெல்லாம் சொல்ல வேண்டும். மூன்றாவதாக, இந்த தண்டனை முறையை பற்றியே நமக்கு ஒரு பெரிய பார்வை வேண்டும். அந்த தலைமை நீதிபதி NV ரமணா சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் ரவா தோசை, இன்ஸ்டன்ட் ரசகுல்லா எல்லாம் இல்லை. நடைமுறையில் சட்டத்தின் ஆட்சி வேண்டும். குற்றவியல் நிர்வாகம் இன்னும் சிறப்பாக வேகமாக செயல்பட வேண்டும். அதுதான் முக்கியம். அதற்கு பதிலாக நாம் தேடாத வழியை தேடிக்கொண்டிருக்கிறோம். தீவிர குற்றம் என்றால் தீவிர தண்டனை, ஒரு வாய்ப்பாடு மாதிரி. அது வாய்ப்பாடு கிடையாது. எந்த சட்டத்தை தீவிரமாக்கினாலும், இன்னும் அதிகமாக தீவிரமாக்கினாலும் அது குற்றங்களை குறைக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை. அதனால் மாற்று வழிகளை நாம் யோசிக்க வேண்டும். மாற்று வழி காந்தி சொன்ன வழிதான். மாற்றம் மனிதனிடம் உண்டாக்க வேண்டும். மனிதனை மாற்றுவது மிக சுலபம் என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணுக்கு கண் என்பது உலகத்தையே குருடாக்கிவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். வணக்கம். அருமைக்குரிய சகோதரர் செல்வம் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு வருவாரா? ஒரு நூலாசிரியர் இல்லாமல் இந்த வெளியீட்டு விழா நடக்குமே அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையோடு தான் நேற்றெல்லாம் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு மதியம் திடீரென என்னை தொடர்பு கொண்ட நண்பர் செல்வம் வருகிறார், அவர் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார் என்ற போது கொஞ்சம் நிறைவாக இருந்தது. இந்த அரங்கில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தை வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் இந்த நூலை பற்றி பேச இல்லை. அந்த நூலை நீங்கள் படிங்க. இது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிறது, அனுபவிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல விஷயமா இருக்கும். 1999 எனக்கு ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதமே எனக்கு என்னென்னா, அந்த கடிதத்தை பார்க்கும்போதே கொஞ்சம் திடீர்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. என்ன பயமாக இருக்குது அப்படின்னா,
அந்த கடிதம் வரக்கூடிய ஃப்ரம் அட்ரஸ் பாளையங்கோட்டை நடுவன் சிறை தூக்கு தண்டனை சிறையாளி. அப்போ அவர் வந்து அந்த தூக்கு தண்டனை விதிச்சு வச்சுருக்காங்க. அந்த நேரத்தில் எப்போ வேணாலும் தூக்கில் போடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரியான ஒரு பரபரப்பாக இருந்த இருக்காங்க. நிறைய ஸ்டாம்பெல்லாம் அடித்து தணிக்கை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடிதம் வந்து எனக்கு வருது. அந்த கடிதம் படித்து அப்போ தான் என்னுடைய 1998 என்னுடைய கவர்னர் பெற்ற சிறுகதை நூல் வந்திருந்த நேரம். அந்த கடிதத்தை படிக்கும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப மலைப்பாக இருந்தது. என்ன அப்படின்னா, அவர் வரியை வந்து, நான் ஒரு தனிமை சிறையில் இருந்து உங்களுடைய கதைகளை படித்து வாய்விட்டு சிரித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எனக்கு அது என்னன்னா, ஒரு ஒரு தூக்கு தண்டனை கைதி, அந்த சிறை, இதெல்லாம் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட இடத்துல ஒரு மனிதனுடைய அந்த மனிதனை வந்து நம்முடைய கதை வந்து சிரித்து சந்தோஷமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்க அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப இதாக இருந்து. இவருக்கு எப்படி இந்த புத்தகம் கிடைச்சிது? அப்போ தான் வந்து அந்த புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கம் அவர்கிட்ட இருந்து தேடி கண்டுபிடிக்கிறது. அந்த நாகர்கோவில் வட்டார மொழியின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அபரீதமான அந்த ஈர்ப்பு, இவைகளின் பால் அந்த தொடர்பு உருவாகியது எங்களுக்குள்ள. நல்ல வேளை இந்த நூல் வந்து நிறைய இடங்களில் சுற்றிட்டு இருந்து அவர் நம்முடைய மதிப்புக்குரிய பத்ரியினுடைய கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த நூலை வேறு யாராவது வெளியிட்டிருந்தால் கூட அவர் என்னை அடையாளம் காட்டியதனால் நான் தடுத்து விட்டேனோ அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கூட நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல வேளை அது அப்படி நடக்கவில்லை. ஏன்னா இது ரொம்ப வருஷமாக வேறு ஆட்கள்கிட்ட இருந்து எனக்கு தெரியும். அவர்கள் அதை பதிப்பிக்கவில்லை. அது சில நேரங்களில் அந்த தாகம் கொண்டவர்களை நாம் தண்ணீரை தேடுவதை போல தண்ணீரும் அந்த மனிதரை தேடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி அது ஒரு இயல்பாக ஒரு விஷயம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த அரசியலுக்குள்ளால் நாம் பயணிக்க வேண்டிய அது நிகழ்ந்திருக்கிறது. ஒரு நூல் வந்திருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று ஆவணம். தமிழ் சூழலிலே இது புதிது, முற்றிலும் புதிது. மலையாளத்திலே கூட சில புத்தகங்கள் உண்டு. நான் வாழ்ந்தேன் என்பதற்கான சாட்சி ராமச்சந்திரன் நாயருடைய புத்தகம் இருக்கிறது. அவர் அந்த போலீஸ் துறையிலே இருந்து அந்த நெருக்கடிகள், அவர்கள் செய்த சில விஷயங்கள் எல்லாம் மனந்திறந்து, அது அவர் நேரடியாக அவர்களெல்லாம் எழுதியவர்கள் அல்ல, அவர்களெல்லாம் எழுதுகிறவர்களிடம் அந்த கதைகளை சொல்லி அப்படியாக எழுதிய நூல்கள் தான் மலையாளத்திலும் கூட நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த நூல் செல்வம் எழுதியிருக்கிறார். அவருடைய மொழியில் அவருடைய வாழ்வை, அவருடைய கடிதத்தை, அவரை காலம் துரத்தியது, அந்த காலத்தை அவர் துரத்தியது, இப்படியாக இந்த நூல் பறந்து தருகிற ஒரு உலகம் என்பது ஒரு மிக பயங்கரமான வியப்பிலே நம்மை ஆழ்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். 2026 ஒரு மிகப்பெரிய அளவிலே கவனம் பெறக்கூடிய ஒரு நூலாக நிச்சயமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த நூலே வந்து பதிப்பகம் வந்து ரொம்ப நல்ல அருமையாக தயாரிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கிறது இந்த நூல். ஒரு 2.5-3 வருடங்கள் இருக்கும், 3 அல்லது 4 வருடம் இருக்கும் என்று நினைக்கிறேன். செல்வம் வந்து ஒரு முறை ஊருக்கு வந்திருந்த பொழுது என்னை சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது, நான் அவருடைய வீடும் எனக்கு அப்போது தெரியாது, ஒரு பகுதியில் இருக்கிறார். நான் அங்கு போகிற பொழுது ஒரு தூரம் கேட்டோன்னே நீங்கள் அந்த பக்கம் போனீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம், நிறைய போலீஸ் நிற்பாங்க அப்படின்னாரு. எனக்கு வந்து போலீஸ்னால் கொஞ்சம் பயம் எப்போவுமே, இப்போவும் கூட. அப்போது அதனால் என்னென்னா, நான் வந்து அங்கே போனால் அவங்க துப்பாக்கியெல்லாம் வச்சுருக்காங்க, எனக்கு உள்ளே போகலாமா போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேட்டு. அப்போ செல்லும் அங்கே இருக்க, அண்ணே வாங்க அப்படின்னாரு அவர் மேலே இருந்து. அப்போ பார்த்தா மேலேயும் போலீஸ்லாம் இருக்காங்க. அப்புறம் நான் அப்படி பயந்து இருந்து இந்த படி வழியே ஏறி மேலே போய் வச்சு, என் கையில் ஒரு 4-5 புத்தகம் இருக்கிறது. உட்காந்து அப்போ செல்வத்திட்ட உட்காந்து நானும் செல்வம் பேச ஆரம்பிக்கிறோம். பேச ஆரம்பித்தாலும் இப்படி நாங்கள் 2 பேரும் இருக்கோம். இதே மாதிரி எங்களை சுற்றி போலீஸ் உட்காந்துருந்தாங்க. இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்பாங்களோ அப்படின்னு முதல்ல எனக்கு பேசுகிறது கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. செல்வம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எவ்வளோ நேரம் தான் அப்படி கேட்டுருக்கு ஒருத்தட்ட அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருந்தது. பிறகு எங்களுடைய உரையை பார்த்து அந்த காவலர்கள் புரிந்து கொண்டார்கள், இவங்க ரொம்ப பெரிய சீரியஸான விஷயம் பேசக்கூடிய ஆட்கள் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒதுக்கிட்ட அப்புறம் பேசி கொண்டிருந்தார். அவருடைய நிறைய கதைகளை, சம்பவங்களை, அந்த சிறையினுடைய அந்த வாழ்க்கைகளை சிலவற்றை அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார். என்னுடைய எல்லா புத்தகத்தையும் படித்திருக்கிறார். எனக்கு அவர் மீது அபரீதமான மரியாதையும் அபரீதமான அன்பும் எங்கே சுரந்தது என்று சொன்னால் செல்வம். ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிறவனே நிறைய பேர் நம்முடைய புத்தகங்களை படித்ததில்லை.
எனக்கே தெரியாது. இப்போ வந்து திருவாளியில் வந்து எத்தனாவது பக்கத்தில் என்ன எழுதியிருக்கேன்னு கேட்டால் செல்வம் சொல்லிடுவார். அந்த அளவுக்கு செல்வத்தினுடைய வாசிப்பது மட்டுமல்ல, அங்கிருந்து அந்த வாசித்த நூல்களை பற்றி கடிதம் எழுதுகிற ஒரு பழக்கம் அவரிடம் இருந்தது. ஒரு ஒரு அழகான பழக்கம். இன்றைக்கு நம்மகிட்ட யார்ட்டையுமே இல்லாத ஒரு விஷயம். அவர் அந்த விஷயங்களை பதிவு செய்யக்கூடிய ஒருவராக இருந்தார். நான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த புழல் சிறையில் ஒரு என்னுடைய அங்கே ஒரு அரசாங்கம் அங்கே ஒரு நூலகம், இந்த ஒரு புத்தக திருவிழா போல ஒன்று நடத்துகிறார்கள். என்னுடைய திருவாளி நாவலை அதிலே அங்கே வாங்கியிருக்கிறார்கள். வாங்கி அங்கே வாசித்தவர்கள் பிறகு என்னை ஒரு விருந்தினராக அழைத்து அந்த சிறைச்சாலையிலே ஒரு பகுதி நேரம் உரையாடுகிற, அவர்களோடு கலந்து பேசுகிற அந்த சிறையை அன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது. அப்போ எனக்கு அமைஞ்ச வாய்ப்பு போல் இல்லை, அவருக்கு அமைஞ்ச வாய்ப்பு. 2 வேறு விதமான வாய்ப்பு. நம்ம எல்லா வாய்ப்புகளையும் ஒன்று போலவும் பாவிக்க முடியாது உலகத்தில். அப்போது நான் அன்றைக்கு அந்த சிறையிலே கைதிகளை சந்தித்த போது, பேசுகிற பொழுது, அவர்களோடு உரையாடுகிற போது, செல்வம் அன்றைக்கு அங்கே இல்லை. செல்வம் அன்றைக்கு வேறு ஏதோ ஒரு சிறைக்கு மாற்றப்பட்டிருந்தார். அதற்கு ஒரு 10-20 தினங்களுக்கு முன்னால் நான் அந்த சிறையிலே அவர்களை பார்த்து நான் அன்றைக்கு உரையாடுகிற பொழுது, நான் முதலில் இப்படித்தான் துவங்கினேன். இந்த உலகத்தில் எங்கெல்லாம் கருணை இருக்கிறதோ, இந்த உலகத்தில் எவ்வளவு கருணைகள் குவிந்து இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் உங்கள் மீது இறங்கட்டுமாக என்றுதான் என்னுடைய உரையை நான் துவங்கினேன். இதை நீங்கள் இந்த நூலை படிக்கும்போது நமக்கு தெரியும். நம்ம மனிதர்கள் சொல்ல முடியாது. யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கிற ஒரு உலகமாக இது இருக்கிறது. யார் வேணாலும் எப்படிப்பட்ட சூழலுக்குள்ளாலும் விழக்கூடிய ஒரு பரந்த உலகம். துரத்தப்படுகிற மனிதன். ஆமாம், செல்வம் ஒருவேளை ஒரு அபூர்வம் என்று கூட நமக்கு தோன்றும். இல்லைன்றால் இந்த புத்தகத்தை ஒரு சிறிய குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லுவதாக இருந்தால் அவர் கிட்டத்தட்ட அவருடைய இன்னொரு காலமாக அவர் நிகழ்ந்து வந்து கொண்டு, இல்லைன்னா அவருடைய லைஃப்பில் நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், அவர் எப்பவுமோ இந்த உலகத்தை விட்டு அவரை வந்து மிக கொடூரமான முறையில் போய் சேர்ந்திருக்க வேண்டிய ஒரு மனிதராக இருந்து அவர் ஒரு புள்ளியிலிருந்து வருகிறார். எங்கே ஒரு மனிதன் வந்து தன்னை மறு கட்டமைப்பு செய்கிறான், திரும்ப எப்படி அவன் இந்த உலகத்தை பார்க்கிறான் என்று சொன்னால், அவன் என்ன பெறுகிறான், அவன் என்ன பெற்றிருக்கிறான் அந்த உலகத்திலே இருந்து. இங்கே தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப கருணைகளை பற்றியும் அன்பை பற்றியும் பேச வேண்டிய ஒரு அவசியம் இருப்பதை நாம் உணர முடியும். நீங்கள் எல்லாம் படித்து முடித்தது பிறகு நாம் உரையாடுறது தான் ரொம்ப அழகாக இருக்கும் நூல். அதனால் வந்து என்னுடைய அருமைக்குரிய நண்பர் செல்வம் அவர்களுக்கு வந்து இந்த நூலை பொறுத்து அவருக்கு வாழ்த்தும் அன்பை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவனா எனக்கு நம்ம அரசாங்கத்துக்கெல்லாம் கோரிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு உள்ள பெரிய ஆள் இல்லை. ஆனாலும் கூட சொல்வது, இவ்வளவு ஒரு வாழ்வியலை எழுதியிருக்கக்கூடிய ஒரு எழுத்துக்காரன், அந்த எழுத்துக்காரனை வந்து அரசாங்கம் இந்த எழுத்தின் மீது கருணை கொண்டாவது அவனை சுதந்திர மனிதனாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. நாம் சிலவற்றின் மீது நமக்கு வந்து என்ன செய்யணும், நாம் எவ்வளோ பாருங்கள், அவர் ஒரு விஷயத்தை குரல், நாம் எந்த குரலையும் ஒடுக்கக்கூடாது. எல்லா குரல்கள் மீதும் நியாயமான உரையாடல் இந்த உலகத்தில் நடைபெற வேண்டும். நான் ஒரே ஒரு சின்ன நிகழ்வை சொல்லி முடித்து விடுகிறேன். பஷீர் வந்து அவர் ட்ரெயினில் வராரு, எம்டி வாசுதேவன் நாயர் ராத்திரி 2 மணிக்கு நிற்கார், பஷீர் இந்த ட்ரெயினில் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த தொடர்பெல்லாம் இல்லை, கம்யூனிகேஷன்ஸ்லாம் கிடையாது. இந்த ட்ரெயினில் வருவார் ஆசா, அந்த ட்ரெயினில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நிற்காது. அதே மாதிரி ராத்திரி 2 மணிக்கு அந்த ஸ்டேஷனில் வந்து பஷீர் இறங்கும் போது எம்டி நிற்கிறார் அங்கே. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி உண்டு, எவன் வாரானாக்குன்னு இந்த நேரத்தில் இங்கே நிற்க அப்படின்னு இறங்கணுன்னு இவர் அந்த கேள்வியை தான் கேட்காரு. அப்படி இல்லை, உங்களை பார்க்கதா அப்படின்னு சொன்னால் என்னன்னா, பஷீரோட மனைவி வந்து பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு, குழந்தை பிறந்தாச்சு, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னா இவர் பொறுக்க மாட்டார். இவர் இங்கேருந்து வேகமாக ஆஸ்பத்திரி போகிறார். அது ஒரு மகளிர் ஆஸ்பத்திரி. 10 மணிக்கு மேலே அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து விட மாட்டாங்க. இவர் இயல்பாக கொஞ்சம் பஷீரோட அந்த நிறைய படித்தவங்களுக்கு தெரியும், இயல்பாக இருக்கும். அங்கே இருக்க வாட்ச்மேனுக்கு ஒரு சண்டை வருது. சண்டை வந்தோன்னா இவர் எப்படி தள்ளுறாரு, இவர் அவரை பிடிச்சி தள்ளுறாரு. டக்குன்னு பஷீர் இடுப்பில் வச்சுருந்த பிச்சுவா கத்தி, இந்த மடக்கு கத்தியை வந்து எடுத்துட்டார். எடுத்த உடனே அவன் என்ன பண்ணுறான், பயந்துறான். இவர் காம்பவுண்ட் அடிச்சாடி உள்ளே போயிடாரு. உள்ளே போனால் குழந்தையோடு தூங்கி கிடக்கூடிய மனைவிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. எப்படி இந்த ராத்திரி 2 மணிக்கு இந்த மனுஷன் இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா பார்க்குது. பார்த்தா ஹாஸ்பிட்டலில் ஆம்பளை நுழைஞ்சோடனே எல்லோரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த நர்ஸு ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா பஷீர். அந்த நர்ஸு வந்து பஷீரோட ஒரு பெரிய ஆதார். அந்த அம்மா அப்படியே கும்பிட்டுக்கிட்டு அப்படி நிற்கிறாங்க. இவரெல்லாம் வெளியே வந்துடுறாரு. மறுநாள் கேரளாவில் பிரச்சனை ஆகிறது.
ஒருவேளை நான் கொஞ்சம் கூடுதல் குறைவாக கூட சொல்லலாம். பட் சம்பவம் இதுதான். மறுநாள் பிரச்சனையாகிறது. பிரச்சனையாகிற பொழுது போலீஸு இவர் பஷீர் அரெஸ்ட் பண்ணணும், இவர் அடிச்சிருக்காரு, கத்தி காட்டியிருக்காரு, இந்த மாதிரி பிரச்சனை வருது. அப்போ அந்த கேரளாவில் இருந்த அந்த அமைச்சர் சொன்னார், பஷீர் செய்தது தெറ്റാണ്. பஷீர் நம்மட முத்தல்லே. அப்போ ஒரு எழுத்துக்காரனின் மீது அவனை கொண்டாடக்கூடிய அந்த இது இருக்கு பாருங்க. ஒரு எழுத்துக்காரனை அவனை அதுக்கப்புறம் அவன் அவ்வளோ தூரத்துக்கான ஒரு விஷயமாக பார்க்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு நம்மிடம் இருந்தது. காலங்கள் நிறைய போயிருக்கிறது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த நிகழ்வுகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற போது 92, 93 காலகட்டத்திலே நான் இங்கே சென்னையில் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஊருக்கெல்லாம் போயிட்டு ஒரு மூத்த கதைகள்லாம் பேசுவாங்க. அங்கே அன்னை வெட்டிட்டாங்க, இன்னை குத்திட்டாங்க. அப்படி ஒன்றின் மீது ஒன்று திணிக்கப்பட்டு மனிதர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அந்த மனிதர்கள் கிட்டத்தட்ட 32, 33 ஆண்டு காலமாக சிறையில் இருக்கிறார். அந்த சிறையினுடைய தங்களுடைய எல்லா வாழ்க்கையும் அந்த சிறையிலிருந்து தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்திருக்கக்கூடிய மனிதர்கள். இந்த அரசு, நம்முடைய அமைப்புகள் ஒரு கருணையோடு பரிசீலிக்க வேண்டிய ஒரு காலமாக இது இருக்கிறது. அந்த கருணை அரசு திருப்பும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். செல்வம் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்தும். நன்றி, வணக்கம்.